ஓம் ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை. சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இப்பொழுது நாம் ஆழ்வார்களின் பக்தியும் அவர்கள் தமிழ் தொண்டும் என்ற வரிசையிலே திருமங்கை மன்னனை பற்றி, இந்த கடைக்குட்டி ஆழ்வாரை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? போன வார எபிசோடில் நான் திருமங்கை மன்னன் ஒப்பிலியப்பன் கோயிலே போய் நின்று கொண்டு அந்த பெருமாளையினுடைய ஆக்கர்ஷண சக்தியை பார்த்து அதிசயித்து வியந்து, பிறகு பெருமாளிடம் மானசீகமாக சரணாகதி செய்து, நான் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வருவேன், உன்னை அடைவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். அவன் கிளம்பி சென்றவன் நேரே திருநறையூர் கிளம்பினான். ஏனென்றால் அங்கிருந்த அந்த ஆச்சாரியன் திருநறையூருக்கு சென்று விட்டிருந்தார் என்று சொன்னேன் இல்லையா? அதனால திருநறையூர் பார்த்து புறப்பட்டான். திருநறையூர் போய் அந்த ஆச்சாரியனை சந்திக்கின்றான். அந்த நம்பி என்பவரை, அந்த ஆச்சாரியன் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரமும் அழகாக சாஸ்திர விதிகள் படி செய்து வைக்கிறார். நீலனின் மனம் அமைதியானது. ஆனால் அந்த ஆச்சாரியன் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்க மறுத்து விடுகிறார். ஏனென்றால் மந்திர உபதேசமானது உபநயனம் செய்யப்பட்ட அந்தணர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றவர்களுக்கு ஆகாது. பிரியப்படுபவர்கள் எல்லாருக்கும் இது செய்விக்க முடியாது என்பதை தெரிவிக்கின்றார். அதாவது திருமங்கை மன்னன் நீலனை பார்த்து, அந்த ஆச்சாரியன், நீங்கள் இனிமேல் வைணவ வழியை பின்பற்றலாம். மந்திர உபதேசம் இயலாத ஒன்று. உங்கள் பக்திக்கு இறங்கி அந்த பரமனே, அந்த பகவானே உங்களுக்கு அதை உபதேசித்தால் உண்டு என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார். உடனே மன்னன், அப்படியானால் நான் முழு வைஷ்ணவன் அல்லவா என்று கேட்டு கண்ணீர் வடிக்கிறான். அவனுக்கு மனம் அப்படி துடிக்கிறது. என்னடா அது, இவ்வளோ ஆன்டிசிபேஷனோட, இவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு நம்ம வந்தோமே, இவர் இந்த மந்திர உபதேசம் செய்து வைக்கலையே, பூர்ணமாக நான் வந்த காரியம் முடியலையேன்னு வருத்தப்படுறான். இது அந்தணர்களுக்காக தர்ம நெறி, உனக்கு அது பொருந்தாதப்பா. ஏனென்றால் நீ மன்னன், நீ வாழ் எடுத்து போர் புரிந்து நாட்டை காக்க வேண்டிய பெரிய கடமைகள் உனக்கு இருக்கிறது. அதை நீ சரிவர செய்து அந்த கடமையின் மூலமாகவே பெருமாளை நீ அடைய முடியும் என்று சொல்லிவிடுகிறார். எப்போதுமே ஒரு மனிதனுக்கு உனக்கு இது இல்லை என்று சொல்லிவிட்டால் உடனே ஒரு தீவிர வைராக்கியம் வரும், அதை அடைந்தே தீர வேண்டும் என்று, இல்லையா? அப்படித்தான் நீலனின் நிலைமையும் இருந்தது. நான் இப்பொழுது பூர்ண வைஷ்ணவன், மாலவனுடைய கருணையால் எனக்கு மந்திர உபதேசமும் சித்திக்கும் என்று தானே சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டான். கிளம்பி நேரே குமுதவல்லியிடம் சேர்ந்தான். குமுதவல்லி அவன் திருமண் காப்புகள் எல்லாம் விட்டுக்கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வந்திருப்பதை பார்த்து மிக்க சந்தோஷப்பட்டாள். அவ்வளோ அவளுக்கு மனசிலே ஒரு குஷி. உடனே திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு விடுகிறாள். திருமணம் ஆகிறது இருவருக்கும். இப்பொழுது ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த பிக்சர் அவர்கள் திருமணம் முடிந்த பின் அவர்களுடைய தோற்றம் பாருங்க. பார்த்தீங்களா? இந்த அவள் பிறகு மன்னனுடைய வேகம், திருமணத்திற்கு பிறகு சராசரி வாழ்க்கைக்கு திரும்பிவிடக்கூடாதே, இப்பொழுது தன்னை மணமுடிப்பதற்காக வைஷ்ணவனாக வேண்டும் என்ற ஒரு பெரிய தீவிர செயலில் ஈடுபட்டு அதை அடைந்து விட்டான். இப்போ கல்யாணம் ஆகிவிட்டது, பிறகு சராசரி வாழ்க்கையில் பூந்து விடக்கூடாது, அவனை தெய்வத்தின் சிந்தனையிலேயே வைக்க வேண்டும் என்று நினைத்தவள் என்ன செய்கிறாள்? ஒரு விஷயத்தை அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாள். வேந்தே, என் பொருட்டு மாலவர் அடியவராக நீங்கள் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு நீங்கள் இன்னும் ஒரு சிறிய சமாச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள். உடனே அவன் சொல்கிறான், நீ இதுவரை சொன்னது எல்லாவற்றையும் நீ சொல்லியா நான் செய்தேன்? அந்த மாலவன் எனக்கு இட்ட கட்டளை என்று நினைத்துத்தான் நான் செய்தேன். என்ன வேண்டும் சொல் என்று சொல்லுகிறான். உடனே அவள், மன்னன், நீங்கள் மாலவன் அடியவர்கள் அத்தனை பேருக்கும் அன்னம் படைத்து அமுது ஊட்டி அவர்களுடைய பாதங்களை எல்லாம்
நீரால் கழுவி ஸ்வீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். உடனே அதை கேட்ட சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். ஏனென்றால் ஒருவன் வளைந்து கொடுக்கிறான் என்பதற்காக அவனை மேலும் மேலும் இப்படியா நிறைய நிர்பந்தங்களை கொடுத்து நிறைய 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 விதமான கட்டளைகள் எல்லாம் கொடுத்து நிர்பந்திப்பதா அவனை? இது இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறதே என்று எல்லோரும் அந்த மன்னனுக்காக பரிதாபப்பட்டார்கள். ஆனால் திருமங்கை மன்னன் அதை பற்றி எந்த விதமான சஞ்சலமும் கொள்ளவில்லை. உடனே ஆகட்டும், இன்றைக்கே தொடங்கி விடலாமே, இந்த நற்பணியை இறைப்பணியை இன்றைக்கே தொடங்கலாமே என்று உடனே காவலாளிகளை அழைத்தான். ஒரு அன்னக்கூடம் அன்னசாலை தயார் செய்ய சொன்னான். அதில் அணையாத அடுப்பு ஒன்றையும் ஏற்பாடு செய்ய சொன்னான். அன்னம் சமைத்த வண்ணம் இருந்தது. திரளாக மக்கள் வந்து சாப்பிட்டார்கள். அவள் சொல்லியபடி எல்லோருக்கும் அமுது அளித்து அவர்களுடைய பாதங்களை கழுவி நீரை சுவீகரிக்க ஆரம்பித்தான். இப்படியே மிக அருமையாக அவனுடைய இறைப்பணி தொடர்ந்தது. திருவாலி நகரை, அதாவது அந்த திருமங்கை தேசத்தை, அந்த இடத்தை நோக்கி திரளாக மக்கள் கூட்டங்கள் வந்து கொண்டிருந்த வண்ணம் இருந்தது. இதை கேள்விப்பட்டான் சோழ பேரரசன். மிகுந்த கோபம் கொண்டான், வெகுண்டான். ஆனால் பெருமாளோ இது தன்னுடைய விருப்பம் என்பதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டார். பகவான் என்ன நினைத்தார்? இது என்னுடைய விருப்பப்படி இதெல்லாம் நடக்கிறது, இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று மனதில் எண்ணம் கொண்டார். குந்தி தின்றால் குன்றும் குந்துமணியாகிவிடும் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆகவே அன்னம் நடக்க அன்னதானங்கள் நடக்க கஜானா கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி கொண்டு வந்து பூராவும் தீர்ந்து விட்டது, திவாலாகிவிட்டது. இவன் சோழ பேரரசனுக்கு கொடுக்க வேண்டிய நெல்மணிகள், சோழ பேரரசனுக்கு கட்ட வேண்டிய கப்பம், அந்த வரி எதுவுமே கட்டவில்லை நீலன். அவன் சோழ மன்னன் கோபத்துடன் ஆட்களை அனுப்புகிறான். வந்த ஆட்களை எல்லாம் அடித்து விரட்டி விடுகிறான் நீலன். பிறகு அடுத்து சோழ மன்னன் தன்னுடைய முக்கிய மந்திரியை அனுப்பி வைக்கிறார். மந்திரி வந்து சேர்கிறார். நீலனை சந்திக்கிறார். சந்தித்தவர், ஏய் புத்திகட்ட நீலா, நன்றாக நல்ல வீரனாக நேர்மையாக ஆட்சி புரிந்து வந்தாயே, பக்தி என்று சொல்லிக்கொண்டு அழிந்தே போனாய் போ, உனக்கு சிறைவாசம்தான் என்று சொன்ன கையோடு அவனை கொண்டே சிறையில் அடைத்தார். அடைத்தவர் மேலும், பகவானினுடைய பக்தி அவசியம்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை, அதற்காக அரசாங்கத்தையே நீ திவாலாக்குவையா என்ன? உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. உன் நிலைமையை யார் வந்து மாத்துவா? அந்த பரந்தாமன் வந்து மாத்த போறானா? சரி, அவனே உன்னுடைய பக்திக்கு இணங்கி அவன் வருகிறானா பார்ப்போம். சரி, இந்த பக்கத்துல தான் வந்து வரதராஜ பெருமாளுடைய கோவில், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பக்கத்திலே தான் இருக்கிறார். நீ அவனை வேணாம் கூப்பிடேன், கூப்பிட்டு உனக்கு பொருளுதவி கொடுக்க சொல்லி கேள், வருகிறானா பார்ப்போம் என்று நையாண்டியும் நக்கலும் பண்ணினார். மங்கை மன்னன் மனம் கொதித்து போனான். வரதராஜ பெருமாளே, என்னுடைய வைராக்கியம் சத்தியமானால் நீ கண்டிப்பாக வர வேண்டும். என்னை உன் பக்தனை இந்த நிலைமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், இது உன்னுடைய கடமை அப்பா என்று மனதிலே குமுறினான். கூட இருந்த குமுதவல்லியும் மகம் ரொம்ப நொந்து போனாள். கடவுளே, பெருமாளே, திருமங்கை மன்னனை உன்னுடைய பக்தனாக்கியது என்னுடைய தவறா என்ன? ஒரு நல்ல காரியம்தானே நான் செய்தேன், எங்களுக்கு இப்பேற்பட்ட தண்டனையா என்று மனதிலே வருத்தப்பட்டாள். இவர்கள் அடைக்கப்பட்டிருந்த சிறை வந்து ஒரு ஆலயத்துக்கு பக்கத்தில் இருந்தது. அதை எப்போதும் ஆலய சிறை என்று சொல்வார்கள். ஆலயத்து சிறை என்று சொல்வார்கள். அந்த சிறையில் ஒரு அசிரீரி ஒன்று கேட்டது. அசிரீரி என்ன என்றால் ஆகாஷவாணி. பகவான் தோன்றாமல் அவருடைய குரல் மட்டும் தென்படும். அது இந்த ஏர், இட் கம்ஸ் இன் த ஏர், சரியா? அதை அசிரீரி என்று சொல்வார்கள். அப்படி தோன்றியது. அந்த அசிரீரி என்ன சொல்லியது? அது எல்லோருக்கும் கேட்டதா, இல்லை நீலனுக்கு மட்டும்தான் கேட்டதா? இந்த விஷயங்களை எல்லாம் நாம் வருகின்ற எபிசோடில் கண்டு மகிழலாம்.